அனைவருக்கும் வணக்கம். நமக்கு வந்து போலீஸ் துறையிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன துறை அப்படின்னு பார்த்தோம்னா, போலீஸ் ஷார்ட் அண்ட் பியூரோ அப்படின்னு சொல்றாங்க. எஸ்பிசிஐடிலேருந்து. ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூனியர் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் சப்பார்டினேட் சர்வீஸ்ல வரக்கூடியது. எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 54 வேகன்சிஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ பே ஸ்கேல் அது எல்லாமே குடுத்துருக்காங்க நமக்கு. இந்த வேகன்சி எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிற தரவுகளும் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட்டான டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் மார்ச் 14 வந்திருக்கு. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு கடைசி நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 15 அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்தது டேட் அண்ட் டைம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத நமக்கு இன்னும் சொல்ல கிடையாது. சரிங்களா? வில் பி இன்ஃபார்ம்டு லேட்டர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வில் பி இன்ஃபார்ம்ட் லேட்டர் டூ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் எவ்வளோ வயசு இருக்கணும்? அதெல்லாம் வந்து இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது இதுல முக்கியமான விஷயம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான். என்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறது தான். ஏன்னா, இது வந்து ஷார்ட் ஹேண்ட் ரிலேட்டடா வரனால, ஃபர்ஸ்ட்டு +2 முடிச்சிருக்கணும். தமிழ்ல ஒரு பாடமா இருக்கணும். +2 முடிச்சிருக்கப்ப, தமிழ் ஒரு பாடமா வச்சு +2 முடிச்சிருக்கணும். அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ ஷார்ட் ஷார்ட் ஹேண்ட் அப்படிங்கிறது முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? கவர்ன்மென்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் இந்த ஷார்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஹையர் கிரேட் அல்லது சீனியர் கிரேட் அப்படிங்கிறத முடிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா, டைப் ரைட்டிங் இங்கிலீஷ்லயும் வந்து ஷார்ட் ஹேண்ட், இங்கிலீஷ்ல வந்து டைப் ரைட்டிங் 2மே வந்து ஹையர் கிரேட்ல இருக்கணும். தமிழ் ஷார்ட் ஹேண்ட் வந்து ஒர்க்கிங் தெரிஞ்சா போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள்லாம் ஆப்பரேட் பண்ண தெரியணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் +2 முடிச்சிருக்கணும். கம் அ ஷார்ட் ஹேண்ட் மற்றும் டைப் ரைட்டிங் இது 2மே ஹையர் கிரேட்ல இங்கிலீஷ்ல முடிச்சிருக்கணும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ்ல ஹையர் கிரேட்ல டைப்பிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் 2மே வந்து தேவைப்படுது. இந்த நோட்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும். அவங்களால தான் இத அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு இருக்க போகுது. பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி, தமிழ் சார்ந்த கேள்விகள் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல வரப்போகுது. 50 கேள்வி, 50 மார்க்கு. குவாலிஃபையிங் மார்க் 20. இந்த குவாலிஃபையிங் மார்க் 20 மார்க் எடுத்தா தான் நம்மளோட பார்ட் பியே திருத்துவாங்க. ஓகேவா? ஸோ குவாலிஃபையிங் மார்க் 20 கொஸ்டின் கரெக்ட்டா போடணும். அதுக்கு 60 நிமிஷம் டைம் குடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்தது பார்ட் பி அப்படிங்கிறது ஸ்கில் டெஸ்ட். அது என்ன ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, டேக்கிங் டவுன் டிக்டேஷன் ஆஃப் அ பேசேஜ் இன் இங்கிலீஷ் ஃபார் 5 மினிட்ஸ். அதாவது இங்கிலீஷ்ல ஒரு பேசேஜ வந்து நமக்கு சொல்லப் போறாங்க. அத வந்து நம்ம ஷார்ட் ஹேண்டோ அந்த என்ன சொல்றாங்களோ அத பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது 80 மார்க்ஸ்க்கு இருக்கு. ஓகேவா? அது எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 80 மினிட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறதும் நடக்க போகுது. பார்ட் ஏ, பார்ட் பி அப்படிங்கிறது எக்ஸாம். இதுல பார்ட் ஏல வந்து தமிழ் தான் இருக்க போகுது. பார்ட் ஏல நம்ம குவாலிஃபையிங் மார்க் எடுத்தா தான் நம்மளோட பார்ட் பிய வந்து செக் பண்ணுவாங்க. ஐ மீன் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது 2 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ அடுத்தது என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கு. ஸ்கில் டெஸ்ட் எப்படி நடத்த போறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது மார்க் இந்த ஸ்கில் டெஸ்ட்ல மார்க்க வந்து கம்மி பண்ணுவாங்களா? எப்படி அந்த பேப்பர் எப்படி திருத்தப் போறாங்க? ஸோ ஒவ்வொரு மிஸ்டேக்குக்கும் ஓகேவா? டிடக்ஷன் ஆஃப் 1 மார்க் ஈச் ஃபார் த ஃபாலோயிங். ஒரு வேர்ட விட்டுட்டாவோ, இல்ல அவங்க சொல்ற வேர்டுக்கு பதிலா நம்ம வேற வேர்ட் டைப் பண்ணிட்டாலோ, இல்ல இந்த பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் மாத்தி அடிச்சுட்டாலோ, அதுக்கெல்லாம் ஒவ்வொரு மார்க்கு கம்மி பண்ணிருவாங்க. இதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட அடிச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கு 1/2 மார்க் வந்து இது பண்ணிருவாங்க. சரிங்களா? அடுத்தது ஸ்கில் டெஸ்ட்டும், இன்டர்வியூ எங்க நடக்கும் அப்படின்னா, சென்னையில மட்டும் தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மத்தபடி இருக்கிறதெல்லாம் நமக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, போலீஸ் ஷார்ட் அண்ட் பியூரோல இருந்து வந்திருக்கு. என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூனியர் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிறத சொல்றாங்க. அவங்களோட வேலை என்ன இருக்கும் அப்படிங்கிறத இங்க குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜூனியர் ரிப்போர்ட்டர் வந்து கான்ஃபரன்ஸஸ், பப்ளிக் மீட்டிங் இதெல்லாம் போய் கவர் பண்ணிட்டு வர்றது தான் அவங்களோட வேலை அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அத ஒருக்கா ரீட் பண்ணி பார்த்தோம்னா, வேக்கன்சி அப்படிங்கிறது நமக்கு 54 வேக்கன்சி இருக்கு. முக்கியமான டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் மார்ச் 14. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ 14ஆம் தேதியிலேருந்து 15 ஏப்ரலுக்குள்ள நம்ம எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் தான் இத குடுத்துருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட், இன்டர்வியூ அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பின்னர் சொல்லுவாங்க. அந்த டேட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் அட்டாச் பண்ணியிருக்கோம் பிடிஎஃப்ல. ஸோ ஒருக்கா எடுத்து பார்த்துக்கோங்க. எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. வேக்கன்சி 54 வேக்கன்சி இருக்கு. ஆனா இது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ்ல முடிச்சிருக்கணும். டைப் ரைட்டிங் இங்கிலீஷ்ல முடிச்சிருக்கணும். அது ஹையர்ல இருக்கணும். ஸோ அதனால அந்த முடிச்ச கேண்டிடேட்ஸ்க்குலாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? நல்ல பே ஸ்கேல் கூட. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிய விட்றாதீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுங்க. ஈஸியா அடிச்சிடலாம். சரிங்களா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.